students, welcome to Learners Forum. Last video நம்ம second order system ஓட time response and basic concept எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம first test signal step signal நம்ம எடுத்துக்கலாம். So step response of second order system தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So நம்ம இங்க எடுத்திருக்க test signal வந்து u of t, அதாவது input signal r of t தான் நம்ம இங்க u of t அப்படின்னு எடுத்துக்க போறோம். So இப்போ இந்த சிக்னலுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா r of s கிடைக்கும், which is equal to 1 by s. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு பார்த்த மாதிரி அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே நமக்கு டெல் வேல்யூ 4 கேசஸாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு கேசஸ்க்கும் நம்ம டிஃபைன் பண்ணி தான் இதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டெல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு அன்டாம்ப்டு சிஸ்டம் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு C of s is equal to omega n square divided by s square plus 2 del omega n s plus omega n square into r of s அப்படின்னு நமக்கு ஜெனரலைஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த r of sக்கு பதிலாக நம்மளோட வேல்யூ என்ன 1 by s அப்படின்னு இருக்குது, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இந்த சிஸ்டம் வந்து அன்டாம்ப்டு சிஸ்டம் அப்படிங்கிறதுனால டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனையும் இதில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். அண்ட் ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா C of s is equal to omega n square divided by s square plus omega n square into r of s value 1 by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளைட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த C of sக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது நமக்கு C of t கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ என்ன அப்படின்னா 1 minus cos omega n t into u of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸ் ஃபார் அன்டாம்ப்டு சிஸ்டம். ஸோ இதிலிருந்து என்ன ரிசல்ட் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு டிரான்சியன்ட் டேர்ம் எதுவுமே இல்லை, ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ C of t வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலாக நமக்கு இருக்கும் வித் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. இங்கே நமக்கு டிரான்சியன்ட் டேர்ம் இல்லாததுனால நமக்கு இந்த வேல்யூ தான் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷனுக்கு இப்போ பார்க்கலாம், கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு டெல்லோட வேல்யூ நமக்கு 1 இருக்கும். ஸோ C of t is equal to 1 minus e power minus omega n t into 1 plus omega n t into u of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். C of s வேல்யூவில் நம்ம டெல் வேல்யூ மட்டும் 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு r of s வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலைஸ்டாக இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற C of t வேல்யூ தான் நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு e பவர் டேர்ம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்டும் இருக்குது, டிரான்சியன்ட் டேர்மும் இருக்குது. ஸோ இதனுடைய ரிசல்டன்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் நமக்கு ஸ்டெப் இன்புட்டை வந்து ரீச் பண்ணும் இந்த C of t ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம்க்கு கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். தேர்ட் கேஸ் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு டெல் வேல்யூ வந்து இன் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நம்ம 0 and 1க்கு நடுவில் ஏதாவது ஒரு ஃபைனட் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலைஸ்டாக நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸ் C of t is equal to 1 minus e power minus del omega n t divided by square root of 1 minus del square into sin omega dt plus pi அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த ஒமேகா டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா n இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் அண்ட் பையோட வேல்யூ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் இன்டூ டெல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு எந்த ஃபைனட் வேல்யூமே ஒரு வேல்யூவாக இல்லை, இன் பிட்வீன் 0 and 1 அப்படிங்கிற ரேஞ்சாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி இங்கே ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த C of t நம்ம ஸ்கெச் பண்ணும்போது நமக்கு டேம்ப்ட் ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க ஆசிலேஷன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூடில் நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ கிராஃப் நம்ம ஸ்கெச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த C of t, அதாவது அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்க்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸுடைய ஸ்கெச் வேல்யூ. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற கண்டிஷன் வந்து ஓவர் டேம்ப்டு சிஸ்டம், அதாவது டெல் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிற கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைச்சிருக்க வேல்யூ வந்து C of t which is equal to 1 minus omega n divided by 2 into square root of del square minus 1 into e power minus s1t by s1 minus e power minus s2t divided by s2 அப்படின்னு கிடைக்கும். இந்த s1 and s2 அப்படிங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸ். ஸோ நம்ம ஜென்ரலாக இன்ட்ரொடக்ஷனில் பார்க்கும்போதே பார்த்துருப்போம்
இந்த ஓவர் டேம்ப்டு சிஸ்டம் அதாவது டெல் இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் நமக்கு கிடைக்கிற ரெண்டு ரூட்ஸ் S1 அண்ட் S2 வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் நமக்கு இங்கே வேரி ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரூட்ஸை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் நமக்கு C of t உடைய எக்ஸ்பிரஷன். ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு டெல் வேல்யூ கிரேட்டர் தேன் 1 தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்டில் ஸ்டெப் இன்புட்டை ரீச் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிராஃபிக்கல் ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ இதுதான் ஓவர் டேம்ப்டு கண்டிஷனில் இருக்கிற கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம ஸ்டெப் ரெஸ்பான்ஸுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுக்கான வேல்யூவையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இம்பல்ஸ் அப்படிங்கும்போது இன்புட் சிக்னல் ஆர் ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு இப்போ டெல் ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 4 கண்டிஷன்ஸையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம அன்டேம்ப்டு சிஸ்டமாக எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டெல் வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சி ஆஃப் டி ஈக்குவேஷனில் நம்ம டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C of t is equal to omega n sin omega nt அப்படின்னு நமக்கு C of t வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் critically damped system. ஸோ இப்போ நமக்கு டெல் வேல்யூ 1 அப்படின்ட்டு ஆகும். ஸோ அதை நம்ம C of t உடைய ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C of t is equal to omega n square into t e power minus omega nt அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். இப்போ நமக்கு டெல் வேல்யூ இன் பிட்வீன் 0 அண்ட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒமேகா என் இ பவர் மைனஸ் டெல் ஒமேகா என் டி டிவைடட் பை 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் இன்டூ சைன் ஒமேகா டிடி அப்படின்னு கிடைக்கும். இதில் நம்ம டேம்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டியோட வேல்யூவா ஒமேகா என் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன் டெல் கிரேட்டர் தேன் 1 ஓவர் டேம்ப்டு கண்டிஷன். ஸோ இப்போ நமக்கு C of t யோட வேல்யூவா ஒமேகா n divided by 2 into del square minus 1 square root into e power minus s1t minus e power minus s2t அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த s1 and s2 வந்து ரூட்ஸோட வேல்யூ. ஸோ அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா del omega n minus omega n into root of del square minus 1 அண்ட் இது வந்து அப்படியே கான்ஜுகேட்டாக நமக்கு s2 ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.